ஆர்எல் ஜாலப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கோம். நம்ம கேம்ப் நடத்துறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே நம்ம ஆதார் கார்டு வச்சு மட்டும் தான் என்ட்ரி பண்ண முடியும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்ரல் ஹெல்த் செக்அப், பிபி, சுகர், பிளட் எல்லாம் செக் பண்ணுவோம். எல்லாம் நார்மலாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது பார்த்து சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கோம். இல்லை அதில் ஏதாவது குறை இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மாத்திரை எடுக்கணுமா, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற முறையை மாற்றணுமான்றது எல்லாமே நாங்கள் முற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவு எதாவது இருந்தாலோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதில் உங்களுக்கு ஆப்ரேஷன் எதாவது தேவைப்படுது, அட்மிஷன் ஆகணும் அந்த பட்சத்தில் வந்து நாங்கள் இங்கேருந்து நம்ம காலேஜுக்கு அனுப்பி உங்களுக்கு எழுதி கொடுத்து அனுப்புவோம். இங்கேருந்து எங்கள் சைட்லேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தருவோம். நாங்கள் ஆப்ரேஷன் எல்லாமே நீங்கள் அங்கே வந்து எங்கே போகிறது எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துப்போம். தேங்க்ஸ். இருக்கிறார்கள். இந்த கேம்ப் ஆகப்பட்டது இந்த கேம்புக்கு உறுதுணையாக இருந்த வேணி பாண்டியன் இந்த கேம்புக்கு உறுதுணையாக இருந்து கோலாரில் போயிட்டு அந்த டாக்டர்களை கன்சல்ட் பண்ணி இந்த டாங் பிளாக்ல ஒரு கேம்ப் வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி முயற்சியால் அவர் உழைப்புன்னு உழைத்து இந்த கேம்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக எனது அருமை பாசத்துக்குரிய லட்சுமணன் அவர்கள் அவருடைய தலைமையில் இந்த கேம்ப் வந்து சிறப்பாக நடக்கணும்னு நான் பிரார்த்தனை கொண்ட மாரியம்மா கிட்ட. இந்த கேம்ப் வந்து சாதாரண கேம்ப் அல்ல. வேணி பாண்டியனுடைய புகழும் வாழ வேண்டும். இந்த புகழ் எப்பொழுதும் இந்த வட்டாரத்தில் புகழ் வாழ வேண்டும் என்றதுக்காக தான் இந்த கேம்ப் நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம். இந்த கேம்ப் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு, ஃப்ரீ ஆப்ரேஷன். நீங்கள் வந்து டாக்டர் கார்த்திகன் கிட்ட போனீங்கன்னா அவர் வந்து கார்டு கொடுப்பாரு. அவர் வந்து கண்டிப்பாக இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டில் சிறந்த டாக்டர். அவர் வந்து எந்த ஆப்ரேஷனும் செய்ய முடியாது என்று சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டாக்டருங்க வந்து இருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியே நான் பெருமைப்படுகின்றேன். அடுத்ததாக எனது அருமை நண்பர் ஞானசேகர் எல்லாம் சொன்னார், எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எந்த ஃபுட்டு சாப்பிடணும், எப்படி இருந்தது அந்த காலத்தில், எப்படி இந்த காலத்தில் எப்படி என்றது எல்லாம் உங்களுக்கு எடுத்து உரைத்தார்கள். அதே போல என்னுடைய அருமை பாண்டியன் சிறர் ஒரு நிமிடம் பேசினா கூட அருமையாக பேசினார். இந்த பாண்டியன் வந்து இந்த வட்டாரத்தில் வந்து 35 கவுன்சிலர் இருக்கிறாங்க. அந்த கவுன்சிலர் எல்லாம் செய்ய முடியாத ஒரு செயலை செய்து கொண்டு வருகிறார் 5 வருஷமாக. இந்த வட்டாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேம்புகளும் இது 3வது முறை கேம்ப். அடுத்ததாக நமது அருமை காயத்ரி டாக்டர் ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ಲ பேரும் புகழும் பெற்றவர். ಅವರು ಈಗ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ನಮ್ಮ ಏರಿಯಾಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ஒரு ಅವಪಾಯ ಬಂದಿದೆ. ಒಳ್ಳೆ ಡಾಕ್ಟರ್, ಒಳ್ಳೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾರೆ. ಎಲ್ಲ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಕನ್ನಡ ಗೊತ್ತೇ ಇರ್ತದೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾ. ನಮ್ಮ KJP ಅವ್ರಿಗೆ ನಾವು ಏನು ಹೇಳೋದಕ್ಕಲ್ಲ, ತಮಿಳಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಭಾಷೆನೂ ಗೊತ್ತಾಗತ್ತೆ. ಅದೇ ನಮ್ಮ டாக்டர் காயத்ரி அவர்கள் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல பேரும் புகழும் எடுத்தவர். அவர் இங்கே வந்துக்கிறாருனாக்கா இந்த வட்டார பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு பெருமை தான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இந்த வட்டாரத்திற்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கின்ற எனது வேணி பாண்டியன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பேப்பர் கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இந்த முனிசிபாலிட்டிக்காரர்கிட்ட வந்து இந்த வட்டாரத்தில் சுகாதாரம் எப்படி இருக்கணும், கிளீனஸ் எப்படி இருக்கணும், இந்த வட்டாரத்தில் கிளீனஸ் இருந்தாக்கா எந்த காயிலும் வராது, எந்த ஃபீவரும் வராது, எந்த சுகரும் வராது, எந்த பிபி வராதுன்றதுக்காக இந்த பாண்டியன் இந்த 3 வட்டாரத்தில் கவுன்சிலர்ல இன்னைக்கு கூட ஒரு 10 முனிசிபாலிட்டி எம்ப்ளாயிகளை கொண்டாந்து இங்க கிளீன் பண்ணி இருக்கிறாரு. அதே போல 80 லட்சம் கொடுத்து இந்த ரோடு போட்டாரு. 80 லட்சம் MP முன்சாமி கிட்ட போயிட்டு நான் அவரும் கெஸ்ட் ஹவுஸ்ல காலை பிடிச்சி ஆழ்ந்தோம். சார் எல்லாம் ஊந்துடுறாங்க, இந்த ரோட்ல வந்து வண்டியே போக முடியாது, அதனால நீங்க இந்த ரோடு போட்டு கொடுக்கணும் உங்க பண்டிகைன்னு சொன்னோம். அதே மாதிரி 80 லட்சம் கொடுத்து இந்த ரோடு போட்டு கொடுத்தாரு. அதே போல இந்த லைட்டு தெருவிளக்கு வந்து 650 லைட்டு ஒரே சவுத் டாங் பிளாக் மட்டும் போட்டுக்கிறாரு. எந்த சரித்திரத்தில் எந்த கவுன்சிலரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்துக்கிறார் என்றால் மனமார்ந்த நன்றியை சொல்லணும் அவருக்கு. அடுத்ததாக இங்க வந்து போர் இல்லாத இருந்துச்சு. இந்த லைன்ல 25 வருஷமா இருந்தார் ஒரு கவுன்சிலர்.
ஒரு டைனேஜ் கூட போடல, ஒரு லைட் போடல, ஒரு போர் போடல, வர பண்டெல்லாம் சாப்பிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பட்டாச்சலம் கவுன்சிலரா இருக்க சொல்ல, பிரசிடென்டா இருக்க சொல்ல கோடிக்கணக்கில் சமாளிச்சாங்க கவுன்சிலர். எங்க கவுன்சிலரா இருக்க சொல்ல 15 காசு கூட சம்பாதிக்க முடியல. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவருடைய பணத்தை, சொந்த பணத்தை போட்டு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நம்ம தாய்மார்கள் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை 1000 ஜனங்க தாய்மார்கள் பெரியவர்கள் நிம்மதியா இருக்கணும், ஒரு காயிலா வரக்கூடாது. இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃப்ரீ மெடிசன் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆபரேஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க பாஸ் கொடுக்குறாங்க, ஒரு கார்டு கொடுக்குறாரு கார்த்திகேயன் டாக்டர் அவரு. அந்த கார்டு எடுத்துன்னு போனீங்கன்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் 1 லட்சம் இல்ல 2 லட்சம்னா கூட ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மெடிசன் மட்டும் நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கணும். அதனால உங்களை அன்போடு அழைச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய கோயில் கமிட்டி சார்பாக நன்றி சொல்லி இந்த டாக்டர்கள் பொதுமக்கள் யாவருக்கும் எங்களது கவுன்சில் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மேடையில் அமர்ந்திருக்கும் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களே மற்றும் ஆருசி மிஸ்ரா அவர்களே மற்றும் காயத்ரி அவர்களே, டாக்டர் காயத்ரி அவர்களே மற்றும் PRO லக்ஷ்மண் அவர்களே, நம் உறுதுணையாக இருக்கும் அண்ணன் தயாநிதி அண்ணன் அவர்களே மற்றும் ஞானசேகர் அண்ணன் அவர்களே, அன்பழகன் அண்ணன் அவர்களே மற்றும் சாந்தி அக்கா அவர்களே மற்றும் காயத்ரி கோபிநாத் அவர்களே, தங்கள் யாவரும் வருக வருக என்று வரவேற்று இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நம்ம மாரியம்மன் கோயில் அருகாமையில் ஏற்படுத்தி உள்ளோம். இதை உபயோகப்படுத்திக் கொண்டு உங்கள் உடம்பில் இருக்கும் நோய் நொடிகளை தீர்த்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் நினச்சிருக்கலாம் செக் பண்ணுறது போகிறதுனால என்ன வந்துடுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதில் பலனும் இருக்குது, பயனும் இருக்குது. இது எங்கள் லாபத்துக்காகவோ இல்லை வந்திருக்கிற டாக்டர் லாபத்துக்காகவோ நாங்கள் பண்ணல, பொதுமக்கள் உங்களுடைய லாபத்துக்காகத்தான் பண்ணியிருக்கோம். என்ன லாபம்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனோன்னா இங்கேருந்து 20 ரூபாய் ஆட்டோ சார்ஜ் வச்சுன்னு நீங்கள் டவுனில் இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து போகணும் சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு. நிறைய பேருக்கு டைம் இருக்கிறது இல்லை போகிறதுக்கு. சின்ன நோவு இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு. சில பேர் காசு இல்லாத குறையும் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் ஏரியாவில் எடுத்துன்னு நாங்கள் பொது சேவையத்தை செய்யணுங்கிறோம். இதனால எங்களுக்கு காசோ பணமோ எந்த லாபமும் இல்லை. அந்த ஜாலாப்பா கம்பெனி கூட எந்த லாபமும் இல்லை. அவங்களும் பப்ளிக் சர்வீஸ் தான் பண்ணிருக்கிறாங்க. எல்லா வசதியும் பண்ணி தராங்க. உங்களுக்கு எதனா காயிலிருந்து செக் பண்ணி அது உறுதியாச்சுன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் இலவசம். பைல்ஸு, அப்பண்டிஸு, யூட்ரஸ் ப்ராப்ளம், அது போல பெரிய பெரிய காயில்கள்லாம் லட்சக்கணக்கில் செலவாகுது. அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா ஏற்படுத்தி கொடுங்க. அந்த ஜாலப்பா ஹாஸ்பிட்டலுக்கோ வந்திருக்க டாக்டருக்கோ பெரிய கைத்தட்டு தட்டணும். தயவுசெய்து கை தட்டுங்க. நான் இது இந்த மாசத்துல 2வது கேம்ப் பண்ணேன். வெஸ்லின் பிளாக்ல ஒரு கேம்ப் பண்ணேன், அதோட இது 2வது கேம்ப். இன்னும் மேலும் மேலும் பண்ணுங்க. சில பேர் நினைச்சிருக்கா எலெக்ஷன் வருது அதனால என்ன பண்றாங்க. எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்குது. கிட்ட பண்றாங்க பாரு, அவங்க தான் அரசியல்வாதி. எலெக்ஷன் கிட்ட பண்றாங்க பாரு, நாங்க அரசியல்வாதி இல்ல. இந்த ஊருடைய குடிமக்கள் நம்ம ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அது நான் நிவர்த்தி பண்றது தான் நான் கவுன்சிலரு. அதனால எல்லாரும் இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொண்டு அடுத்தபடியாக நம்ம டாக்டர் சார் கார்த்திகேயன் சார் ஒரு 2 வார்த்தை பேசணும்னு கேட்டேன்.